கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த சிறப்பான நாளின் காலையில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நம்முடைய அன்பின் அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கிற திருமதி ஸ்டெல்லா தினகரன் அம்மா அவர்களையும், டாக்டர் பால் தினகரன், டாக்டர் இவாஞ்சலின் தினகரன் மற்றும் அவருடைய பிள்ளைகளையும் குடும்பத்தாரை அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த சிறப்பான ஆராதனைக்கு வருகை தந்திருக்கிற நமது அன்பு சகோதர சகோதரிகளையும் திருச்சபையின் சார்பிலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளிலே டாக்டர் பால் தினகரன் ஐயா அவர்கள் நம்முடைய திருச்சபையில் கர்த்தரை செய்தியை வழங்க அழைக்கப்பட்ட போது 2-3 விசை தவறி போனது. அவர்கள் அயல் நாட்டுக்கு செல்ல வேண்டிய சூழல். ஆனாலும் இந்த நாட்களில் அவர் இங்கே இருந்தபடியினால் அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய வாஞ்சையை உணர்ந்து அவர்கள் ஒப்புதல் அளித்திருக்கிறார்கள். ஆகையினால மீண்டுமாக திருச்சபை குடும்பத்தின் சார்பில் ஐயா அவர்களை நான் நன்றியோடு வாழ்த்தி அவர்களை வரவேற்று ஆண்டோடைய செய்தியை கொடுக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துதல் கூறுகிறேன். இன்று காலை ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துதல்களை குடும்பத்தினர் சார்பில் தெரிவித்துக் கொள்வதில் பேரானந்தம் அடைகிறேன். இந்த நேரத்திலும் எங்களுக்கு பல வருடங்களாக மிகுந்த ஆறுதலையும் பாசத்தையும் வழங்கி வந்திருக்கும் ரெவரண்ட் பாபுராவ் ஐயா அவர்களுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக லூக்ஸ் சர்ச்சில் அவர்கள் போதகராக இருக்கும் பொழுது எங்கள் குடும்பத்திற்காக மிகவும் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். இன்னும் என் தந்தை சகோதரன் தினகரன் அவர்கள் ஆண்டவரிடம் போன பொழுதும் இந்த அடக்க ஆராதனையை நடத்தி எங்களை ஆறுதல் படுத்தினார்கள். இன்றும் அவர்களோடு கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்ணுவது எனக்கு பெரிய சந்தோஷம். அதே போல் அம்மா மிஸ்ஸஸ் கிரேஸ் ஹெப்சிபா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் இந்த திருச்சபை முதல் முறையாக இங்கு வருகிறேன். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் சர்ச். 10 மாதத்தில் நெஹேமியா கட்டினது போல் கட்டியிருக்கிறீங்க. அதுவும் மகிமையாக இருக்கிறது. இந்த சபையின் செக்ரட்டரி மிஸ்டர் விஎஸ் ஜப்ராஜ், ட்ரெஷரர் மிஸ்டர் காட்வின், இன்னும் அங்கத்தினர்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய சந்தோஷமான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். மத்தியில் ரெவரண்ட் மோசஸ் தேவதாசன் பைபிள் சொசைட்டி செக்ரட்டரி அவர்கள் இருப்பதும் எனக்கு பெரிய சந்தோஷம். நம் யாவரும் கண்களை மூடி ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக அவரை வேண்டிக் கொள்வோம். அருமையான பாடலை பாடகர் குழு பாடினார்கள். ஆண்டவருடைய வரவை நாம் கொண்டாடும்படியாக அந்த பாடல் இருந்தது. இந்த நேரத்திலும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவாதி தேவனே, நீர் எங்களுக்காக வந்தீர், நான் உம்மை காண வந்திருக்கிறேன் என்று ஆனந்தமாய் பாடுவோமா? யாவரும் சேர்ந்து பாடும். கண்டேன் என் கண்கூளிர கர்த்தனை இன்று கண்டேன் என் கண்கூளிர
விண்ணோர்கள் கோமானை கையிலேந்தி விண்ணோரும் வேண்டி நிற்கும் வெண்மணியை கண்மணியை கண்டேன் என் கண்கூளிர கர்த்தனை என்று கண்டேன் என் கண்கூளிர தேவாதி தேவனை தேவசேனை தேவாதி தேவனை தேவசேனை ஓயாது ஸ்தோத்தரிக்கும் ஒப்பு நிகரற்றவனை ஓயாது ஸ்தோத்தரிக்கும் ஒப்பு நிகரற்றவனை கண்டேன் என் கண்கூளிர கர்த்தனை என்று கண்டேன் என் கண்கூளிர. கரங்களை தட்டி சந்தோஷமாக பாடும். பார்வேந்தர் தேடி வரும் பக்தர் பரனை பார்வேந்தர் தேடி வரும் பக்தர் பரனை ஆவேந்தர் அடிதோளும் அன்பனை என் இன்பனை நானாவேந்தர் அடிதோளும் அன்பனை என் இன்பனை நான் கண்டேன் என் கண்கூளிர கர்த்தனை என்று கண்டேன் என் கண்கூளிர. கண்டீனோர் கண்புருவாம் ஆரணனை அண்டீனோர் கண்புருவாம் ஆரணனை கண்டோர்கள் காலி தீர்க்கும் காரணனை பூரணனை கண்டோர்கள் காலி தீர்க்கும் காரணனை பூரணனை கண்டேன் என் கண்கூளிர கர்த்தனை என்று கண்டேன் என் கண்கூளிர. இயேசு சுவாமி, எங்களுக்காக நீர் மனு கோலம் எடுத்து இந்த உலகத்தில் இறங்கி வந்தீரே சுவாமி. உம்மை மனதார ஸ்தோத்திரிக்க உமக்கு நன்றி செலுத்த நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. எங்களுக்காக 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 ராஜா எங்களுக்காக நீர் வந்தீரப்பா. நாங்கள் உம்மை ஏற்றுக்கொள்கிறோம். இந்த காலை வேளையில் நாங்கள் குடும்பமாக சுவாமி எங்கள் கண்ணீரை துடைக்க, எங்கள் கவலையை நீக்க, எங்களை வாழ வைக்க நீர் வந்திருக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் ஆர்ப்பரிக்கிறோம் அப்பா, ஆர்ப்பரிக்கிறோம். இந்த நேரத்திலும் சுவாமி எங்கள் ஆராதனையை ஏற்றுக்கொண்டு ஆண்டவனே எங்கள் ஜெபங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் நன்றியை ஏற்றுக்கொண்டு சுவாமி நீர் வந்த நோக்கத்தை எங்கள் வாழ்விலே நிறைவேற்ற சுவாமி. மது மகிமை எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக மது வார்த்தையினால் நீர் வெளிப்படும் சுவாமி. இயேசுவின் நாமத்தில் கெஞ்சுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். He loved us so much. இன்று காலை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புவது, இயேசு தோன்றிய பொழுது, இயேசு தோன்றியது நிமித்தம் 3 காரியங்கள் வெளிப்பட்டது. ஒன்று, தேவனுடைய அன்பு, God's love, God's love, God's love. இரண்டாவதாக தேவனுடைய ஆவியானவர், அவருடைய வல்லமை. மூன்றாவதாக தேவனுடைய வார்த்தை. The 3 things that were manifest through the coming of the Lord Jesus Christ is God's love, God's Spirit and God's Word. இந்த 3 இயேசுவை எப்படி இந்த உலகத்திற்குள் கொண்டு வந்ததோ அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் இன்றும் கிரியை செய்ய போகிறது. முதலாவதாக
தேவனுடைய அன்பு. தேவனுடைய அன்பு, மனுஷனுடைய அன்பு எப்படிப்பட்டது தெரியுமா? பல வருடங்களுக்கு முன்பதாக நான் எப்பொழுதும் இது சொல்லும் ஒரு கதை. ஒரு நாள் காலையிலே ஜெபகோபுரத்திலே ஜனங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று ஒழுங்கு செய்திருந்தோம். பல மக்கள் இந்தியா முழுவதிலும் இருந்து வந்திருந்தார்கள். தாமதமாகிவிட்டது. ஒரு 20 வருஷம் இருக்கும். இப்போது காலையில் கார் எடுத்துகிட்டு, அப்போ நான் தான் ஓட்டுவேன், வேகமாக ஓட்டிகிட்டு போனேன். நான் சொல்லுவேன், நம்ம ஊரில் தான் பர்ஃபெக்ட் டெமோக்ரஸி. மனுஷர்களுக்கும் ரோடு உண்டு, மிருகங்களுக்கும் ரோடு உண்டு. மிருகங்களுக்கும் மனுஷர்களுக்கும் ஒரே டெமோக்ரஸி. நல்லா ஆடு மாடு அப்போ பண்ணி கூட ஓடும். எல்லாத்தையும் சர்க்கமெண்ட் பண்ணி காரை ஓட்டிகிட்டு போனேன். அப்போது திடீர்னு ஒரு சைக்கிள் ஓட்டிகிட்டு ஒருத்தர் வந்தார். சைட்லேருந்து வேகமாக வந்தார். கார் முன்னால் வந்து கார் முன்னால் விசில் அடிச்சுட்டு கார் ஓட்டிகிட்டு சைக்கிள் ஓட்டிகிட்டு போகிறார் வேகமாக. பயங்கர கோபம் வந்தது எனக்கு, அளவில்லாத கோபம், அபிஷேகத்தின் கோபம். இடிக்க போயிட்டேன். ஆனால் திடீர்னு சிக்னல் வந்துடுச்சு. சிக்னலில் போய் நின்னார். நானும் காரை கொண்டு போய் பக்கத்தில் நிறுத்தேன். அப்போல்லாம் வாலிப பருவத்தின் ஒரு முறுக்கு என்று சொல்லலாம். நான் சொன்னேன், இவரை ஒரு வழி பண்ணிடணும் இன்னைக்கு. இந்த ஜன்னலை கொஞ்சம் திறந்தேன். அவர் எட்டி பார்த்தார். பார்த்த உடனே, ஐயோ பால் தினகரன் அப்படின்னார். ஆமாம் ஆமாம் என்று சொன்னேன். அதன் பிறகு அவர் சொன்னார், பிரதர் உங்களை பார்க்கணுன்னு எவ்வளோ நாளாக காத்திருக்கேன் நான். உங்கள் செக்ரட்டரி டைமே கொடுக்க மாட்டேங்கிறார். பாருங்க ஆண்டவருடைய அன்பு எவ்வளோ பெருசு. ரோட்டில் உங்களை சந்திக்கும்படி ஆண்டவர் கிருபை செஞ்சிட்டார். பிரதர் இந்த சிக்னல் மாறும் முன்னால் கொஞ்சம் எனக்கு ஜெபம் பண்ணிடுங்க பிரதர் அப்படின்னு சொல்லி தலையை கொண்டாந்து அந்த டோரில் விட்டார். என்னத்தை ஜெபம் பண்ணுறது அவருக்கு? இதுதான் மனுஷனுடைய அன்பு. நான் போகிறேன் அங்கே ஜெபம் பண்ணுறதுக்கு, ஜனங்களுக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு. ஆனால் என் உள்ளத்தில் மனுஷர்களுக்கு அன்பே இல்லை பாருங்க. இதுதான் மனுஷன். ஆனால் தேவனுடைய அன்பு. இந்த உலகத்தில் உங்களுக்கு அன்பு கிடைக்காதுப்பா. மனிதர்கள் அன்பு மாறலாம். இன்னைக்கு ஒன்று சொல்லுவாங்க, நாளைக்கு ஒன்று சொல்லுவாங்க. நல்லா இருக்கும்போது உங்களை நேசிப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு கஷ்டம் வரும்பொழுது உங்களை மறந்துடுவாங்க. இல்லைன்னா அவங்க நல்லா இருக்கும்போது உங்களை மறந்துடுவாங்க. உங்களுக்கு இந்த உலகத்தில் நம்பிக்கையே இல்லாமல் இருக்கிறீர்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். நான் உங்களிடத்தில் வருவேன். என் அன்பு வேற அன்புப்பா. என் அன்பு விசேஷ அன்புப்பா. நான் வந்து என் அன்பை காட்டட்டும், இந்த உலகத்தில் உங்களை வாழ வைக்கட்டும் என்று சொல்லி எல்லாம் வல்ல இறைவன் மனித அவதாரம் எடுத்து வந்தார். அவர் பாருங்க, ஒரு மனுஷனுடைய சரீரத்தை அவருக்கென்று உருவாக்கி கொண்டு இந்த உலகத்தில் வந்தார். என்ன அன்பு பாருங்கள். மனுஷனுடைய சரீரம் எப்படிப்பட்டது? மரணத்திற்கு ஏதுவானது மனுஷனுடைய சரீரம். இட் இஸ் ஒன்லி அன்டு டெத். ஆண்டவரே சொல்லிட்டார், நீ இனிமே 120 வருஷத்துக்கு மேலே இருக்க முடியாது, நீ செத்து போயிடுவே. இன்னும் ரோமர் 3:23 கூறுகிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி, all have lost the glory of God. மனுஷ சரீரம் பாவம் நிறைந்த சரீரம், அழிவின் சரீரம். ஆனால் உபாகமம் 32:40 கூறுகிறது, தேவனோ என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர். அவருக்கு மரணமே கிடையாது. மரணம் என்றால் என்னவென்றே தெரியாது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு தேவன் நம் மீது அன்பு வைத்தது நிமித்தம், பாசம் வைத்தது நிமித்தம், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லி அவர் பிள்ளைகளைப் போல மாம்சம் அவருடைய சரீரத்திலே ஏற்றுக்கொண்டு வந்தார், மாம்சத்திலே வந்தார். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனம் இப்படி கூறுகிறது, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். அவர் சொன்னார், இவர்கள் என் பிள்ளைகள்,
அவங்க மாம்சமும் ரத்தமும் வச்சிருக்கிறாங்க. அது பாவம் நிறைந்தது, சாவுக்கு ஏதுவானது. பரவாயில்ல, அதை எனக்கு தாங்க, அதை எனக்கு தாங்க, நான் போட்டுக்கிறேன். அந்த சரீரத்தை, அந்த மரணத்திற்கு ஏதுவான சரீரத்தை என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிற நான் தரித்து கொள்ளட்டும் என்று சொல்லி அவருடைய அன்பு நிமித்தம் அந்த நிலைமைக்கு தன்னை தாழ்த்தி, மரணத்திற்கு தன்னை தாழ்த்தி நமக்காக அவர் இறங்கி வந்தார். அதான் அந்த தேவனுடைய அன்பின் மகத்துவம். தட் இஸ் த லவ் ஆஃப் காட். வந்து நமக்காக மரணத்தின் வழியாக கடந்து சென்றார். ரோமர் 8:11 கூறுகிறது, சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தை உயிர்ப்பிக்க அவர் வந்தார். Our body is unto death. எபிரேயர் 9:27 கூறுகிறது, ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. Every man has to die. Every man has to face judgment. அப்படிப்பட்ட விதத்தில் தான் மனுஷனுடைய சரீரம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அவருக்கு மரணமும் வர வேண்டும், அவருக்கு நியாயத்தீர்ப்பும் வர வேண்டும். அவர் தேவாதி தேவர், சகல மக்களையும் நியாயம் தீர்க்கிறவர். அவர் சொல்லுகிறார், நான் அந்த சரீரத்தை ஏற்றுக்கொள்ளட்டும், என் பிள்ளைங்க சரீரத்தை ஏற்றுக்கொள்ளட்டும், அந்த பாவ சரீரத்தை ஏற்றுக்கொள்ளட்டும், கடைசியில் எனக்கு நியாயத்தீர்ப்பு வரட்டும். Let there be judgment for me. Judgment for me. என்ன அன்பு பாருங்கள். ஒரு கோர்ட் ஹவுஸில் ஒரு இளம் வாலிபன் வரிசையாக திருட்டு குற்றத்தில் பிடிபட்டான். கடைசியில் பணத்திற்காக ஒரு கொலையே செய்து விட்டான். அவனுக்கு அன்று தீர்ப்பு. அந்த கோர்ட் ஹால் ஜனங்களால் நிரம்பி இருந்தது. எல்லாருக்கும் கோபம். எப்படியாவது ஜட்ஜ் இவனுக்கு மரண தண்டனை கொடுத்து விட வேண்டும் என்று எல்லாரும் ஆவேசத்தோடு இருந்தார்கள். அப்பொழுது கடைசி நேரம் வந்தது. அந்த நீதிபதி சொன்னார், வாலிபனே எழுந்து நெல், உனக்கு நான் தீர்ப்பு வழங்கட்டும் என்றான். அவன் எழுந்து நின்றான். அதே சமயம் அந்த ஹாலிலே வேறொரு வயோதிபர் எழுந்து நின்றார். நீதிபதிக்கு ஒரு சந்தேகம், இவர் யார், இவரும் கூட ஏன் நிற்கிறார் என்று. அப்பொழுது அந்த முதியவரை பார்த்து கேட்டார், நீங்கள் யார் என்று. அவர் சொன்னார், நான் இவனுடைய தகப்பன், நான் இவனுடைய தகப்பன். இவனுக்கு தண்டனையை நீங்கள் கொடுக்கும் பொழுது எனக்கும் தான் அந்த தண்டனை, எனக்கும் தான் தண்டனை. என் மகனுக்கு நீங்கள் கொடுக்கும் போது எனக்கும் தான் அந்த தண்டனை. அதை ஏற்றுக்கொள்ளதான் நான் எழுந்து நிற்கிறேன். அதே அன்புதான் இயேசுவுக்கு. பரலோகத்தில் மகிமையாக அவர் இருந்திருக்கலாம். ஆனால் நம்முடைய மரணத்தை ஏற்றுக்கொண்டு, நம்முடைய நியாயத்தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு, நம்மை அவைகளிலிருந்து விடுதலை செய்ய, வாழ வைக்க இயேசு கிறிஸ்மஸின் போது இறங்கி வந்தார். இந்த தேவ அன்பிற்காக அவரை ஸ்தோத்திரிக்கவே நாம் யாவரும் கூடி வந்திருக்கிறோம். இந்த நாளிலும் அதை நினைத்து, ஆண்டவரே, உமது சரீரத்தை எனக்காக பலியாக ஒப்பு கொடுக்க வந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம், உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். அப்பொழுது என்ன செய்கிறார்? முதலாவதாக அந்த எபிரேயர் 2:15 2 காரியம் நடைபெறுகிறது. முதலாவதாக மரண பயத்தினாலே தவிக்கும் பிள்ளைகளாகிய நம்மை விடுவிக்க அவர் வழி செய்கிறார். பாவத்தின் நிமித்தம் வரும் மரண பயம் நம்மை விட்டு அகலும்படியாக அவர் செய்கிறார். ஒன்று, பாவத்தின் நிமித்தம் வரும் பயம், திகில், குற்ற உணர்வு, சஞ்சலம், இருள் இயேசுவின் அன்பினால் நம்மை விட்டு அகலுகிறது. His love removes it. இயேசுவின் அன்பு நம்மை நிரப்பும் பொழுது இந்த மரண பயம் மறைகிறது. பாவமே செய்யாத உணர்வு வருகிறது. அதான் இயேசுவின் ரத்தம் செய்யும் மகத்துவமான காரியம். It fills us with the love of God. அடுத்த பக்கம், அந்த சோதனைகளை கொண்டு வரும் சாத்தானை அவர் தமது மரணத்தினாலே வென்றபடியினால் நம்மை விட்டு அவனை அகற்றுகிறார். இந்த தேவ அன்பு ஊற்றப்பட 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 பிசாசு நம் எல்லைகளில் வருவதில்லை. நாம் விடுதலையாகிறோம், நாம் விடுதலையாகிறோம்.
ஒவ்வொரு முறையும் இயேசப்பா என்னை உமது ரத்தத்தினால் கழுவி என்னை உமது பிள்ளையாக வைத்திருக்கிறீரே என்ற அவருடைய அன்பை குறித்த சந்தோஷத்தினால் நாம் நிரம்பும் பொழுது பிசாசு நம் எல்லைகளில் வருவதில்லை. The joy of salvation, the joy of salvation. ஒரு மனிதனும் நம்மை குற்றப்படுத்துவதில்லை. சகையுக்கு அதுதான் நடந்தது. இயேசு இறங்கி அவன் வாழ்க்கையை மறுரூபப்படுத்தும்படி அவனை அழைத்தார். இறங்கி வர செய்து அவர் வாழ்க்கையை மறுரூபப்படுத்தும்படி அவனை அழைத்தார். உடனே அவனுக்கு ஒரு புது பாஷை வந்தது. அதான் அந்நிய பாஷை. என்ன பாஷை? ஆண்டவரே, என்னுடைய சொத்தில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். அநியாயமா நான் என்னென்ன ஜனங்கிட்ட வாங்கியிருந்தேனோ எல்லாத்தையும் 2 மடங்கு நான் திரும்ப கொடுத்துட்றேன். அதான் புது பாஷை, அந்நிய பாஷை. ஜாய் ஆஃப் சால்வேஷன் கொண்டு வரும் அந்நிய பாஷை, பரிசுத்த பாஷை. அவன் வீட்டிற்கு அவரை சந்தோஷமாய் அழைத்து கொண்டு போனான். ஒரு மனிதனும் இனி அவனை பாவி என்று சொல்ல முடியாத வகையிலே இயேசு அவனை மாற்றி போட்டார். அந்த அன்பின் சந்தோஷம் இன்று நம்மை நிரப்ப போகிறது. நேற்று ஒரு டெலிவிஷன் நிலையத்தினர் என்னை இன்டர்வியூ பண்ணினார்கள். அப்பொழுது அவள் கேட்ட ஒரு காரியம், எப்படி நீங்கள் ஜனங்களுடைய பெயர்களை சொல்லி அழைக்கிறீர்கள், எப்படி அவர்களுடைய வாழ்க்கை மாறுகிறது, அதை குறித்து சில உதாரணங்களை சொல்லுங்கள் என்று கேட்டார். அப்பொழுது ஒரு சம்பவம் என்னுடைய நினைவிற்கு வந்தது. இதுதான் என் வாழ்க்கையில் நடைபெற்ற மிகப்பெரிய அற்புதங்களில் மிகப்பெரிய ஒரு சம்பவம். ராஞ்சி என்ற இடத்திற்கு போயிருந்தோம். அன்று மாலை நான் ஹோட்டலை விட்டு வரும்பொழுது பயங்கர மழை, எட்டி மின்னல். சரி, கிரவுண்டில் யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நினச்சிட்டு போனோம். பார்த்தா ஏறக்குறைய 1,00,000 ஜனங்கள் இந்த மழையில் நனைந்து ஒரே தண்ணீர் காடாக இருக்கிறது. அதில் நின்றுட்டு இருக்கிறான். என் உள்ளமெல்லாம் உருகினது. மனுஷீக கல்லான என் இருதயம் அன்று உருகியது. நான் எழுந்து நின்றேன். தேவனுடைய அன்பு என்னை நிரப்பியது. It was not the hard-hearted Paul Dinakaran. It was the love with which Jesus came into the world. அந்த அன்பு என்னை நிரப்பியது. என்னையும் மறந்து போனேன். ஒவ்வொருவரும் இயேசுவுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கும் அந்த ஏங்குதலை என் ஆவியிலே ஆண்டவர் உணரும்படி செய்தார். அவருடைய இரக்கம். அப்பொழுது திடீரென்று பேசிக்கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய ஆவியை ஆண்டவர் திறந்தார். அந்த நேரத்தில் பாருங்கள், இயேசு வந்து அப்படியே என்னை ஆட்கொள்வதை நான் உணர்கிறேன். I see that I am no more the human Paul Dinakaran. அன்பில்லாத பால் தினகரன் அல்ல, ஒரு அன்பின் தேவனுடைய ஆவி என்னை நிரப்புகிறது. என்னை மறந்து போகிறேன். அந்த நேரத்திலே அவர் காண்கிறது போல என்னை காணும்படியாக செய்கிறார். நான் ஒரு திசையிலே கையை காட்டினேன். நான் சொன்னேன், அந்த திசையிலே ஒரு வாலிபன் இருக்கிறீர்கள். இப்போதான் நீங்க ஜெயிலில் இருந்து விடுதலையாய் வந்திருக்கிறீங்க. ஆனா ஜெயிலுக்கு போன பிறகும் உங்க வாழ்க்கை மாறல. பயங்கர கொடூரத்தோடு வந்திருக்கிறீர்கள். யாரையோ கொலை செய்ய வேண்டும் என்ற பயங்கர கொடூரம், கோபம், எரிச்சல் உங்களை நிரப்பி இருக்கிறது. உங்க பேர் நவீன். Your name is Naveen. நவீன், இயேசு உன்னை அழைக்கிறார். Jesus loves you. Jesus loves you. நவீன், இயேசுட்ட வாங்க. சிறை வாசம் உனக்கு செய்யாததை இயேசு செய்வார். Jesus loves you என்று சொன்னேன். அன்று மேடைக்கு வரவில்லை. 2வது நாளும் வரல. 3வது நாள், கடைசி நாள் மேடைக்கு போகும் பொழுது ஒரு வாலிபன் மேடைக்கு ஓடி வந்தான். ஓடி வந்து என் பக்கத்தில் என் கையை பிடிச்சிக்கிட்டான். அவன் சொன்னான், நான் தான் அந்த நவீன். இப்போதான் ஒரிசால என்னை ரிலீஸ் பண்ணாங்க, ஒரிசா ஜெயிலில் இருந்து. ஆனால் வெளியே வந்த உடனே என்னை ஜெயிலுக்கு அனுப்புன அந்த அதிகாரியை கொலை பண்ணணும்னு தான் வந்தேன். பயங்கர கோபம். ஆனால் அதுக்கு முன்னால் என் நண்பன் இங்கே இருக்கிறான். ராஞ்சிக்கு நான் வந்தேன். அவனை தேடிட்டு வந்தேன். அவன் எங்கேயோ இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறான்னு சொன்னாங்க. அதனால் அவனை தேடிட்டு இங்கே வந்தேன். ஆனால் இங்கே வந்து வெளியே நின்றுட்டு இருந்தேன், ரோட்டில் நின்றுட்டு இருந்தேன். சரியா இவர் என் பேரை சொல்லி கூப்பிட்டார். இயேசு உன்னை அழைக்கிறார் என்று சொன்னார். என்னுடைய வாழ்க்கையெல்லாம் சொன்னார். அவ்வளவுதான்.
என்னமோ என்ன நிறைச்சிருச்சு, என்னையும் இயேசு நேசிக்கிறாரா என்ற ஒரு உணர்வு என்னை நிரப்பியது. 2 நாளாகிவிட்டது. அந்த சந்தோஷம் என்னை மாற்றிவிட்டது. Jesus loves me, Jesus loves me, Jesus loves me. இந்த ஆனந்தம் தான் நம்மை வாழ வைக்கிறது. கிறிஸ்துவின் அன்பு, to love us and bring us out of death and remove the one who brings death and to be with us. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடுவேன், நான் உங்களிடத்தில் வருவேன், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இந்த நம்பிக்கையோடு, இந்த சந்தோஷத்தோடு நாம் இந்த கிறிஸ்மஸை கொண்டாடுவோம். எல்லாரும் சொல்லுவோம், ஆண்டவரே உமது அன்பிற்காக கோடா கொடி ஸ்தோத்திரம் சுவாமி, கோடா கொடி ஸ்தோத்திரம். உள்ளமெல்லாம் ஆண்டவருடைய வருகை, பரிசுத்த ஆவியானவருடைய வருகை காண்பிக்கிறது. ஆண்டவர் இயேசு எப்படி தோன்றினார்? லூக்கா 1:35 பரிசுத்த ஆவியினால் கன்னி மரியாளுடைய கர்ப்பத்திலே உருவானார். It was the Holy Spirit which brought Jesus into the world. பரிசுத்த ஆவியானவரால் இயேசு உருவானார். அதே பரிசுத்த ஆவியானவர் அவரை வாழ்க்கை முழுவதும் நிரப்பி வழி நடத்தினார்.
அதனால்தான் அவர் தேவனுடைய ரூபம் என்று வெளிப்பட்டது. அப்போஸ்தலர் 3:34, மன்னிக்கவும், யோவான் 3:34 கூறுகிறது, தேவன் அவருக்கு அளவில்லாமல் தமது ஆவியை கொடுத்திருந்தார். அப்போஸ்தலர் 10:38 படி, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியானவராலும் வல்லமையினாலும் நிரப்பினார். தேவன் அவரோடு இருந்தார். பரிசுத்த ஆவியானவர் நிமித்தம் அவரோடு இருந்தார். அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் பிடியில் அகப்பட்டவர்களை விடுவிக்கிறவராயும் சுற்றி திரிந்தார். He was full of God, God's power because of the Holy Spirit. இயேசு வந்த பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவரால் உருவாகும் அந்த அனுபவம் இந்த உலகிற்கு வந்தது. அதே கிருபையை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். நம்மையும் இந்த உலகத்திலே மரணத்திலிருந்து விடுதலை செய்து பரிசுத்த ஆவியானவரால் அவருடைய சாயலுடையவராக இந்த உலகத்தில் வாழும்படி செய்கிறார். God creates us through the Holy Spirit as God's children. அதான் இந்த கிறிஸ்மஸ்ல நமக்கு ஆண்டவர் கொண்டு வரும் மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஒன்று, மன்னிக்கவும், 2 கொரிந்தியர் 3:18 கூறுகிறது, அந்த ஆவியினாலே நாம் மகிமையின் மேல் மகிமை அடைந்து அவருடைய சாயலுக்கு ஒப்பாகிறோம். We are transformed into the image of Jesus Christ. இன்று காலை ஆண்டவர் அதை செய்ய போகிறார். மனுஷிகம் மறைந்து இயேசுவின் சாயலை நாம் தரித்துக் கொள்ள போகிறோம். Jesus will be formed in us. 2 கொரிந்தியர் 3:17 கூறுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. இந்த மாம்சத்திலிருந்து விடுதலை செய்து அவருடைய சாயலாக நம்மை மாற்றுகிறார். இயேசு எப்படி பரிசுத்த ஆவியானவரால் உற்பவிக்கப்பட்டு இந்த உலகத்திலே கடவுள் மனுஷ ரூபத்திலே நடந்தாரோ அப்படியே நம்மை மாற்றுகிறார். நமக்கு நம்பிக்கை உண்டு. அப்பொழுதுதான் அவர் சொல்லுகிறார், நான் திரும்ப உங்களிடத்தில் வருவேன், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று. இந்த உலகத்திலே பாடுகள் உண்டு, கவலைகள் உண்டு, துக்கங்கள் உண்டு, இழப்புகள் உண்டு, ஏளனம் உண்டு, பலவீனங்கள் உண்டு. ஆனால் இவைகள் அனைத்தின் மத்தியிலும் நாம் முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கிறோம். அவருடைய அன்பின் நிமித்தம் அப்படி செய்ய, அப்படி வாழ ஆண்டவர் நம்மை குறித்து விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். நம்மை வாழ வைக்க He desires that my children should be full of the Spirit. மனுஷியம் அவர்களை கொல்லக்கூடாது, ஆவியிலே அவர்கள் வாழ வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார் மத்தேயு 26:38, மாம்சம் பலவீனம் உள்ளது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. The flesh is weak, but the spirit is willing. என் பிள்ளைங்க மட்டும் ஆவியிலே என்னை போல முழுவதுமாக இந்த மரணத்திலிருந்து விடுதலை பெற்று இந்த உலகத்தில் வாழ்ந்து விட்டால் போதும், அவர்கள் முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களாக இருப்பார்கள். That is what God expects us. அதுக்கு தான் கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம். இன்று காலை எப்படி இயேசு ஆவியானவரால் உருவானாரோ, ஆவியானவரால் கடவுளை எப்பொழுதும் அவரோடு வைத்திருந்து மக்களை விடுவிக்கிறவராக இருந்தாரோ, அதே கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறார். மற்றவர்களை விடுவிக்கும் முன்னால் நாம் விடுதலை அடைகிறோம். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஜெயம் கொள்கிறவனாக, ஜெயம் கொள்கிறவளாக நம்மை இன்று காலை ஆண்டவர் மாற்றப் போகிறார். அதற்கு தான் பரிசுத்த ஆவியானவர். மனம் கலங்காதிருங்க. பல வருடங்களுக்கு முன்பு நடைபெற்ற ஒரு உண்மை சம்பவம். ஒரு பிஸ்னஸ்மேன் இருந்தார். எப்பொழுதும் போல அவருக்கு விரோதமாக பில்லி சூனியம் செய்து விட்டார். பொறாமை பிடித்த உலகம். ஆனால் அவருக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருந்தது. பயங்கர நோய் அவரை பிடித்தது. இந்த நோய் வந்த பொழுது அவருக்கு ட்ரீட்மெண்ட்டே என்ன பண்ணுறதுன்னு வைத்தியர்களுக்கு தெரியல. மனைவி பார்த்தார்கள், இவரோட எப்படி காலம் தள்ளுறதுன்னு சொல்லிட்டு அவங்க பேக்கை பேக் பண்ணிட்டு ஓடிட்டாங்க. தனிமை, நோய், பிஸ்னஸை நடத்த முடியல, கடன், அவமானம். இந்த நிலைமையில் ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்தார். அவராவது வந்தார். வந்து அவரை கொண்டு போய் ஒரு சானிட்டோரியத்தில் சேர்த்துட்டு போயிட்டார். பயங்கர வலி, உடலெல்லாம் வலி, பிசாசின் உபாதை, நம்பிக்கை இல்லாத நிலைமை, மனைவியும் ஓடிவிட்டது நிமித்தம் துக்கம். இந்த சஞ்சலத்தின் மத்தியில்
ஒரு நாள் காலையில் அப்படியே படுத்து கிடந்தார், ஒன்றும் முடியல. இனி என்ன வாழ்க்கை என்ற துக்கத்தில் இருந்தார். அப்பொழுது ஒரு அழகிய பாடல் ஒலித்தது. அங்கே இருந்த மக்கள் எல்லாரும் காலையிலே ஆராதனையில் அந்த சாப்பல்ல பாடிக்கிட்டு இருந்தாங்க. அதில் ஒரு லைன் அவருக்கு வந்தது, அவருக்கு கேட்டது. அந்த வரி சொன்னது, God will take care of you. தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார், தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார், தேவன் உன்னை பராமரிப்பார். கேட்ட உடனே பாருங்க, ஒரு பெரிய உணர்வு அவருக்கு, ஒரு புது உணர்வு, ஒரு மகிமையான ஒரு உணர்வு. அப்படியே சட்டையை போட்டுட்டு நகர்ந்து 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 அந்த சாப்பலுக்குள்ள போனார். அவங்க பாடுற சத்தம் அவருடைய உள்ளத்தை நிரப்பியது. God will take care of you. God will take care of you. God will take care of you. அந்த நேரம் பாருங்கள், இயேசுவையே அறியாத அவர் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டார். பரிசுத்த ஆவியானுடைய மகிமை அவரை நிரப்பியது. ஒரு ஐஸ் போல ஒரு உணர்வு அவருடைய சரீரத்தை நிரப்பியது. உடனே சுகமானார், உடனே சுகமானார். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. அவரை பிடித்திருந்த பிசாசு அகன்று ஓடியது. வெள்ளம் போல் சத்ரு வரும் பொழுது ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். அதன் பிறகு ஒரு புது பிஸ்னஸை ஆரம்பித்தார். இப்போ அது வேர்ல்டு வைட் செயினாக மாறிவிட்டது. அவங்க சூட் தான் எனக்கு கரெக்டாக பார்த்தோம். இன்றைக்கு உலகமெல்லாம் அவர்கள் பெரிய பிஸ்னஸ் நடத்துகிறார்கள். கர்த்தருக்கும் காணிக்கை கொடுத்து அதனால் பிஸ்னஸ் இன்றும் நின்று வருகிறது. எவ்வளோ நாட்களுக்கு முன்பதாக நடந்த ஒரு சம்பவம், உண்மை சம்பவம். நமக்கு நம்பிக்கை உண்டு. இயேசு எப்படி பரிசுத்த ஆவியானவரால் உருவானாரோ, இன்று காலை நம் ஒவ்வொருவரையும் அவருடைய பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பி அவருடைய சாயலுக்கு உரியவர்களாக ஆண்டவர் மாற்றுகிறார். We will live by the Spirit. நமக்கு நம்பிக்கை உண்டு. தைரியமாக இருங்கள். அதே பரிசுத்த ஆவியானவர் தான் ரோமர் 8:11 மரித்து போன இயேசுவின் சரீரத்தை உயிரோடு எழுப்பினார். உங்கள் சரீரத்தையும் உயிர்ப்பிப்பார். இன்று காலை உங்களுக்கும் ஆரோக்கியத்தை கொடுப்பார். இந்த ஆராதனையில் நாம் இயேசுவின் சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பி நம் சரீரத்தை உயிர்ப்பிப்பார். ஆரோக்கியத்தினால் நிரப்புவார். செத்துப்போன நம் குடும்ப வாழ்க்கை உயிர்ப்பிப்பார். செத்துப்போன ஆசைகளை உயிர்ப்பிப்பார். இழந்து போனவைகளை திரும்ப நமக்கு கொடுப்பார். That is the power of the Spirit of God. As Jesus forms us again to have double portion in our lives through the Holy Spirit. தைரியமாயிருங்கள். சந்தோஷமாக பாடுவோமா? தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், இருளாய் தோன்றும் எங்கும், சோதனை வரும் வேளையில் சொற்கேட்கும் சேவையிலே பாரத்திலிருந்து ஜெயம் வரும், பரன் என்னை காக்க வல்லோ, பாரத்திலிருந்து ஜெயம் வரும், பரன் என்னை காக்க வல்லோ, காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, 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 காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. கடைசியாக யோவான் 1:1 கூறுகிறது, இயேசு வார்த்தையாக இந்த உலகத்திலே
உருவாகி பிறந்தார். தேவனுடைய வார்த்தை இந்த உலகத்தில் மனுஷீக ரூபம் எடுத்து வந்தது. God's word, தேவனுடைய வார்த்தை சகலத்தையும் உருவாக்கும் அதிகாரமுடையது. எபிரேயர் 4:12 அதன் வல்லமையை நாம் காண்கிறோம். இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், எதையும் ஊடுருவி பாய முடியும், எதையும் உருவாக்க முடியும். It can create anything. தேவனுடைய வார்த்தை என்பது என்ன? தேவனுடைய திட்டம். அந்த திட்டத்தை ஆண்டவர் தமது வார்த்தையின் மூலமாக சொல்லுகிறார். அது நிறைவேறுகிறது. ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். 1967 வருடத்திலே என் தந்தை இரத்த வாந்தி எடுத்து சாகும் நிலைமையில் இருந்தார். 34 வயசு அப்போ அவங்களுக்கு. அப்பொழுது பயங்கர வேதனை, வலி, இருள், யாரும் உதவி செய்ய இல்லை. குற்றம் சாட்ட கேலி செய்ய தான் மக்கள் இருந்தார்கள். பண கஷ்டம். இந்த நிலைமையில் தான் திடீரென்று பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார். பரலோகம் திறந்தது. அதில் ஒரு தேவதூதன் உட்கார்ந்து அந்த இடத்திலே சுருளாக எழுதி கொண்டே இருக்கிறார். அவருக்கு பின்னால லட்சக்கணக்கான சுருள்கள். ஆவியானவர் அவரை பரலோகத்திற்கு சுமந்து சென்று என்ன எழுதுகிறார் என்பதை பார்க்க வைத்தார். ஒவ்வொரு மனுஷனுடைய பெயர், எப்பொழுது பிறப்பார், எப்பொழுது இறப்பார், என்ன நடக்கும், கடவுளுடைய தீர்மானம் அவருடைய வாழ்க்கையில் என்ன என்பதை அவன் எழுதி கொண்டிருந்தான். என் தந்தை கேட்டார், என் கதையை கொஞ்சம் பாருங்க, நான் எப்போ செத்து பரலோகம் வருவேன்னு பாருங்க, என்னால் தாங்க முடியல என்று கதறினான். அப்போ அந்த தேவதூதன் சொன்னான், எழுந்து நின்று, மகனே, உனக்கு இன்னும் ரொம்ப நாள் இருக்குப்பா. கர்த்தர் உன்னை உலகமெல்லாம் உபயோகப்படுத்துவார், மக்கள் கண்ணீரை துடைப்பார், நீ திரும்பி போ என்றார். நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு திட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதைத்தான் அவருடைய வார்த்தையாக நமக்கு அதை கொடுக்கிறார். அந்த வார்த்தையை நாம் பெற்றுக்கொண்டு, அந்த ஆண்டவருடைய தீர்மானத்தை பெற்றுக்கொண்டு நாம் ஜெபம் பண்ணுகிறோம். அதுக்கு தான் நாம் வேதத்தை வாசிக்கிறோம். அதே இன்டர்வியூவில் என்ன கேட்டாங்க, செக்குலர் டெலிவிஷனில், தேவனுடைய வார்த்தையை சொல்லி நீங்கள் பேசுகிறீங்க, இவங்க கிறிஸ்தவர்களால், ஆனால் நீங்கள் சொல்லும் போதே ஏதோ ஒரு வல்லமை வந்து ஜனங்களுக்குள்ளே இறங்குது, நாங்கள் அதை உணர்கிறோம். இந்த வேத வசனம்னா என்ன, எப்படி படிக்கிறீங்க, எப்படி அதனால ஜனங்களுக்கு பாக்கியம் கிடைக்கும்னு அவர்கள் கேட்டார்கள். எனக்கு சந்தோஷமாக இருந்தது. They honor the word of God so much. அதன் வல்லமை அவர்கள் ருசிக்கிறார். This is life, and I always say this is Jesus. This is Jesus. இது வெறும் முத்தம் கொடுக்கறதுக்கு மட்டும் இல்லை, இதை வாசித்து இதை வைத்து ஜெபம் பண்ணுவதற்காக தான் கர்த்தர் தமது வார்த்தையை கொடுத்திருக்கிறார். ஒரு முறை நான் சொன்னேன், போதகர்கள் மாநாட்டிலே லண்டன் நகரிலே போன வாரம் 2 வாரத்துக்கு முன்னால் சொன்னேன், இட்ஸ் டைம் we stop praying over our problems. ஆண்டவருக்கு தெரியும், நம்ம காலையில் பேப்பரை படிச்சுட்டு, ஐயோ இது நடக்குது சாமி, கிறிஸ்மஸ் அன்னைக்கு இப்படி பண்ணுறாங்க, இன்னும் இங்கே ஜனங்களை கொல்றாங்க, இங்கே இது நடக்குது, இங்கே வறட்சி இருக்குது, காப்பாற்றோன்னு சொல்லி ஜெபம் பண்ணுறது ஆண்டவர் விரும்பலை. God doesn't want us to pray our problems. God wants us to pray the plans of God. The plans of God. பிரச்சனைகளை வைத்து நம்ம ஜெபம் பண்ணா பிசாசுக்கு தான் மகிமை. ஆனால் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கும் தீர்மானத்தை வைத்து நாம் ஜெபிக்கும் பொழுது அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக செல்லுகிறது, அந்த பிரச்சனையை அழிக்கிறது. அதுக்கு தான் வேதத்தை வாசிக்கிறோம். This is the sure word which brings Jesus to us. ஒவ்வொரு நாள் காலையிலும் படிக்கும் பொழுது ஆண்டவர் அதன் மூலம் நம்மோடு பேசுகிறார். பயப்படாதே, நான் உன் தேவன், திகையாதே, நான் உன் தேவன், பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னை உருவாக்கினேன், கவலைப்படாதப்பா. அதான் தீர்க்க தரிசன வார்த்தை. அதை வைத்து ஜெபிக்கிறோம். அந்த வார்த்தை இயேசு. ஜெபம் பண்ண உடனே இயேசு உள்ள வரார். நம் பிரச்சனைகளை இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக அவர் அழிக்கிறார். கிறிஸ்மஸின் போது இதை கொடுக்கவே இயேசு வந்தார். பல வருடங்களுக்கு முன்பதாக ஒரு தாய், கணவன் கிடையாது, ஒரே பிள்ளை, அதுவும் பெண் பிள்ளை, ஆஸ்பத்திரியில் சேர்த்தாங்க. ஒரு ஃபீவர்னு வைத்தியர்கள் தவறான இன்ஜெக்ஷன் போட்டாங்க.
கண்ணெல்லாம் கொப்பளமாய் போச்சு, சரீரத்தில் சர்மெல்லாம் கிளிய ஆரம்பிச்சிருச்சு, அப்படி ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சாக போகும் நிலைமையில் அம்மாவுக்கு என்ன செய்யறதுனே தெரியல, வேதனையோடு கதறினார்கள். அப்பொழுதுதான் அவளுக்கு முன்பதாக ஏசாயா 43 அதிகாரம் 1-2 தோன்றியது. அப்படியே அவர்கள் உள்ளத்திலே அது எரிந்தது. பயப்படாதே, உன்னை மீட்டுக்கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்னியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. இதை கேட்ட உடன் ஆனந்த மகிழ்ச்சி அவர்களை நிரப்பியது. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால் நிரம்பினார்கள். திடீரென்று சத்தம் கேட்டது, அம்மா அம்மா அம்மா. பிள்ளையுடைய உயிர் திரும்ப வந்தது. அந்த வார்த்தை பிள்ளையை சுகமாக்கியது. சங்கீதம் 107:20 அதைத்தானே கூறுகிறது. அவர் தமது வார்த்தை அனுப்பி ஜனங்களை குணமாக்கினார். அந்த வார்த்தை தான் கிறிஸ்மஸ் நாளின் போது நமக்கு வந்திருக்கிறது. ஆகவே நமக்கு நம்பிக்கை உண்டு. அதோடு கூட அந்த வார்த்தை தீர்க்க தரிசன வார்த்தையாகவும் வருகிறது. அதற்கு தான் அப்போஸ்தலர் 2:17 வேதம் கூறுகிறது போல, மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன், உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள், உங்கள் குமாரரும் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். என்ன தீர்க்க தரிசனம்? ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் வைத்திருக்கும் திட்டம், அதான் தீர்க்க தரிசனம். அதை ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தருகிறேன் என்று சொல்லுகிறார். நாட் a select few. மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது வார்த்தை வரும், வார்த்தை வரும், தெய்வ திட்டம் வரும். அதை சொல்லி சொல்லி ஜெபிப்போம், அது செய்ய வேண்டியதை செய்யும். அதைத்தான் ஆண்டவர் எனக்கு இந்த நாட்களில் சொன்னார். எங்கள் அப்பா போன பிறகு சொன்னார், not just one brother Dinakaran, I am going to make everyone in this world my prophets before my second coming. அத்தனை பேர் மீதும் என் ஆவியை ஊற்றப் போகிறேன். அவர்கள் என் தீர்மானத்தை அறிந்து கொள்வார்கள். வாலிபர்களும் குமாரரும் குமார்த்திகளும் வயோதிபர்களும் என் தீர்மானத்தை அறிந்து கொண்டு அதை தீர்க்க தரிசனமாக சொல்லுவார்கள். அதை நிறைவேற்றும்படி ஜெபம் பண்ணுவார்கள். அப்பொழுது அவைகளை நிறைவேற்றுவேன். தேசங்கள், ராஜாக்கள், ஜனங்கள் யாவரும் என் வருகைக்கு அப்பொழுது ஆயத்தமாவார்கள் என்றார். அதுதான் டெல்லி ஜெபகோபுரத்தில் செய்கிறோம், இஸ்ரேல் ஜெபகோபுரத்தில் செய்கிறோம். இன்னும் உலகமெல்லாம் ஜெபகோபுரத்தில் ஒவ்வொரு தேசத்தின் தலைமையகத்திலும் ஆரம்பித்து அதை தான் செய்கிறோம். இன்றும் நம்முடைய மத்தியிலும் ஆண்டவர் தமது வார்த்தை அனுப்ப போகிறார். அதான் கிறிஸ்மஸ் கிஃப்ட். இந்த வார்த்தை வந்துவிட்டால் போதும், தீர்க்கதரிசன வார்த்தை வந்துவிட்டால் போதும், நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருப்போம். We will not talk about problems, we will talk about God's solutions. And we shall be more than a conqueror through him who loved us. தைரியமாயிருங்க. தேவனுடைய அன்பு, தேவனுடைய ஆவி, தேவனுடைய வார்த்தை இன்று காலை நம்மை நிரப்பும்படி இயேசு நம் உள்ளத்தில் பிறந்திருக்கிறார். ஆர்ப்பரிப்போம், ஆனந்தமாய் அவரை ஸ்தோத்திரிப்போம். நம் கண்களை மூடி ஆண்டவரை மனதார ஸ்தோத்திரிப்போம். அவருடைய அன்பை நினைத்து அவரை ஸ்தோத்திரிப்போம். என்னை நேசிக்கிறீரே அப்பா, என்னை நேசிக்க நான் யார், நான் யார்? இயேசு நேசிக்கிறார், இயேசு நேசிக்கிறார். இயேசு இந்த எளியவனையும் நேசிக்கிறீரே, எனக்காக நீர் வந்தீரே, என் உள்ளத்தில் பிரவேசித்திருக்கிறீரே என்று அவரை ஸ்தோத்திரித்து பாடுவோம். அவரை கனம் பண்ணுவோம். என்னையும் அது ஆவியினால் நிரப்ப சுவாமி, என்னையும் அது வார்த்தையினால், தீர்க்க தரிசன வார்த்தையினால், வேத வசனத்தின் வார்த்தையினால் நிரப்ப சுவாமி என்று சொல்லி நாம் அவரை அழைப்போம். இப்பொழுதும் அவருடைய மகிமை நம்மை நிரப்புகிறது. The love of God, the love of God, the love of God. கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார், கார்மே
தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். இயேசு இயேசு சுவாமி மனதார உமது காலிலே விழுந்து எங்களுக்காக நீர் அன்பை வந்து எங்கள் உள்ளத்திலே கொட்டி எங்களை வாழ வைக்கும்படி, நம்பிக்கை கொடுக்கும்படி பிறந்திருக்கிறீரே. மக ஸ்தோத்திரம் சுவாமி, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். இன்று காலை உமது அன்பினால் எங்களை நிரப்ப சுவாமி. இந்த அன்பை நாங்களும் மக்கு காட்டி உம்மோடு ஒட்டி கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். எங்களை சுத்திகரி. அதே போல பரிசுத்த ஆவியானவரே, எங்களையும் இயேசுவை போல உருவாக்கும். இயேசுவின் ஆவியை எங்களுக்குள் இறங்கி இயேசுவை போல எங்களை உருவாக்கும். அன்பு எங்களுக்குள்ள இருந்து பாய்ந்து செல்லட்டும். உமது வார்த்தை எங்களுக்கு வெளிப்படட்டும். உமது சத்தத்தை கேட்டு உம்மோடு இணைந்து உம் சித்தத்தை எல்லாம் செய்ய, சித்தத்தின்படி எல்லாம் பாக்கியங்களை பெற, சித்தத்தின்படி சகல இருளையும் மேற்கொள்ள எங்களுக்கு நீர் அருள் புரிய வேண்டும் என்று எங்களை உமது கரங்களுக்குள் ஒப்பு கொடுத்து, இந்த நேரத்தில் சுவாமி என்னென்ன துக்கம், என்னென்ன கண்ணீர், என்னென்ன நோய், என்னென்ன பாவம் யார் யாருக்கு இருக்கிறதோ சுவாமி, அத்தனை உமது வல்லமையினால் எடுத்து போட சுவாமி. நிறைவேறாதவைகள் நிறைவேறட்டும். விரைவில் உமது தீர்மானத்தின்படி ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதம் வர பெருக ஆரம்பிக்கட்டும் சுவாமி. ஆரம்பிக்கட்டும். கிறிஸ்மஸ் கிஃப்டாக உமது தீர்மானம் ஒவ்வொரு வாழ்விலும் நிறைவேற ஆரம்பிக்கட்டும். இந்த வினாடியிலிருந்து உமது மகிமை விளங்கட்ட சுவாமி. மை நம்பியிருக்கும் எங்களை நீர் முத்தமிடுவதற்காக நன்றி. கோடாகுடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரமாணத்தின் மூலியமாய் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் காணப்படுகிறதும் காணப்படாதுமான எல்லாவற்றையும் படைத்தவராக இருக்கிற சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்களும் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர். தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய் தேவனில் மெய் தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர். பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர். மனிதராகிய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகவும் பரமண்டலத்திலிருந்து இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் அவதரித்து மனிதனானார். நமக்காக பொந்திய பிலாத்துவின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கமனப்பட்டார். மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி பிதாவின் வலது வாசத்தில் வீற்றிருக்கிறார். உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க மகிமையோடு திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரிலும் நின்று புறப்படுகிறவருமாய் பிதாவோடும் குமாரனோடு கூட தொழுது சோத்தரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்கதரிசிகள் மூலமாக உரைத்தவருமாய் இருக்கிற பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தல திருச்சபை உண்டென்று விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்நானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவனும் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அனைவருக்கும் கிறிஸ்மஸ் நல் வாழ்த்துக்களை குருசேகரத்தின் சார்பில் தெரிவித்துக் கொள்கின்றோம். கிறிஸ்மஸ் சிறப்பு செய்தி கொடுத்த பிரதர் டாக்டர் பால் தினகரன் அண்ணன் அவர்களுக்கும், நம்முடைய ஆராதனையில் கலந்து கொண்ட சிஸ்டர் ஸ்டெல்லா தினகரன் ஆன்டி அவர்களுக்கும், சிஸ்டர் எவாஞ்சலின் தினகரன் அவர்களுக்கும், மிஸ் சாரன், மிஸ் ரமோலா அவர்களுக்கும், அவர்களோடு கூட வந்திருக்கும் குடும்பத்தினர் அனைவருக்கும் குருசேகத்தின் சார்பில் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து நாங்கள் ஜீசஸ் கால் ஊழியத்திற்காக திருச்சபையாக நிச்சயமாக ஜெபிப்போம். மற்றும் நம் மத்தியில் வந்திருக்கும் பிரசிடென்ட் மிஸ்டர் ஜெயக்குமார் டேனியல் அவர்களுக்கும் மிஸ்டர் ஏனஸ்ட் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நம் மத்தியில் வந்திருக்கும் பைபிள் சொசைட்டி தமிழ்நாடு கிளை செயலாளர் ரெவரன் மோசஸ் தேவதாசன் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
இன்று வெளியூரிலிருந்து வந்திருக்கும் அனைவரையும் திருச்சபையின் சார்பில் நாங்கள் வருக வருக என வரவேற்கின்றோம். ஆராதனை முடிந்ததும் சபையார் 5 நிமிடம் தங்கி செல்லவும், நீங்கள் இருக்கும் இருக்கையின் அருகில் வந்து அனைவருக்கும் கிறிஸ்மஸ் கேக் வழங்கப்படும். ஆலயத்திற்கு வெளியில் காஃபி, டீ, சுகர்லெஸ் டீ அனைத்தும் வழங்கப்படும். ஆராதனை முடிந்ததும் கேக் வழங்குவதற்காக குருசேகர குழு அங்கத்தினர்களும் வாலிபர்களும் முன்னே வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இன்று காலை 8 மணிக்கு ஞானஸ்நான ஆராதனை நடைபெறும். வருகிற ஞாயிற்றுக்கிழமை 28ஆம் தேதி காலை 6:30 மணி மற்றும் 8 மணி ஆராதனை நடைபெறும். வருகிற 28/12/2014 ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணிக்கு கிறிஸ்மஸ் மர விழா நடைபெறும். 12 வயதிற்குட்பட்ட சிறுவர் சிறுமியருக்கு கிறிஸ்மஸ் பரிசு வழங்கப்படும். நமது திருச்சபையின் அன்பின் அழைப்பினை ஏற்று இன்று நம் மத்தியில் வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் இப்பொழுது திருச்சபையின் சார்பிலே கௌரவிக்கப்படுவார்கள். உலக பிரசித்தி பெற்ற ஊழியர் சகோதரர் டாக்டர் பால் தினகரன் அவர்கள் குடும்பத்தினோடு நம் மத்தியில் வந்திருப்பது நாம் திருச்சபையார் அனைவருக்கும் மிகுந்த மகிழ்ச்சி. குடும்பத்தினர் அனைவரையும் நாம் இப்பொழுது வரவேற்க உள்ளோம். நம் மத்தியில் வந்திருக்கும் சிஸ்டர் ஸ்டெல்லா தினகரன் ஆன்டி அவர்களுக்கு நம்முடைய குருசேகரத்தின் ஆயர் ரெவரன் ஒய்யல் பாபுரா அவர்கள் பொன்னாடை போர்த்துவார்கள். நம்முடைய ஐயரம்மா அவர்கள் ஆன்டி அவர்களுக்கு பொக்கே வழங்குவார்கள். மிஸ்ஸஸ் சீலா ஜாசுவா அவர்களுக்கு கிறிஸ்மஸ் பரிசு வழங்குவார்கள். அன்பு சகோதரர் டாக்டர் பால் தினகரன் ஐயா அவர்களுக்கு செயலர் ஜெபராஜ் அவர்கள் பொன்னாடை அணிவிப்பார்கள். பொருளர் காட்வின் அவர்கள் பொக்கே வழங்குவார்கள். நம் மத்தியில் வந்திருக்கும் சிஸ்டர் எவாஞ்சலின் தினகரன் அவர்களுக்கு சண்டே ஸ்கூல் சூப்பரண்ட் மிஸ்ஸஸ் ஜெயா தியோடர் அவர்கள் பொன்னாடை போர்த்துவார்கள். மிஸ்ஸஸ் வயலா ஜார்ஜ் அவர்கள் பொக்கே வழங்குவார்கள். மிஸ்ஸஸ் சோபனா சாந்தகுமார் அவர்கள் கிறிஸ்மஸ் பரிசு வழங்குவார்கள். நம் மத்தியில் வந்திருக்கும் மிஸ் சாரன் தினகரன் அவர்களுக்கு மிஸ்ஸஸ் பியூலா ராஜேந்திரன் அவர்கள் பொன்னாடை போர்த்துவார்கள். மிஸ்ஸஸ் பியூலா